பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதும் அகோரிகள் மற்றும் சித்தர்களால் வழிபடப்பட்ட ஆலயமும் ராகு கேது மற்றும் நாக தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் ஆலயமும் மயிலாப்பூரின் காவல் தெய்வமாகவும் விளங்குவது அருள்மிகு கோலவிழி அம்மன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்ற பத்ரகாளி அம்மன் ஆலயம். சிவபெருமானிடம் சாபம் பெற்று சிவபூஜை செய்வதற்காக இங்கு அவதரித்த பார்வதி தேவியை அசுரர்களிடமிருந்து பாதுகாக்க சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பத்ரகாளிதான் இந்த கோலவிழி அம்மன் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாப்பூரில் உள்ள எந்த ஆலயத்தில் விழா நடந்தாலும் கோலவிழி அம்மனுக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் 63 நாயன்மார் விழா நடக்கும்போது அனைவருக்கும் முன்னதாக முதலில் செல்வது கிராம தேவதையான கோலவிழி அம்மன்தான். பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டது நிறைவேறியதும் அதற்கு காணிக்கையாக அம்மனுக்கு பூட்டுகள் வாங்கி அதை பூட்டி சாவியை அம்மனிடம் ஒப்படைப்பது இங்கு வித்தியாசமான வேண்டுதலாகும். இங்குள்ள நாகலிங்க மரத்தில் சுயம்புவாக உருவான நாகரை வணங்க நாக தோஷம் விலகும். இந்த அம்மனை வழிபட்டால் எவ்வளவு கொடூரமான ராகு தோஷமும் உடனே விலகிவிடும். காளஹஸ்தி ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோலவிழி அம்மன் ஆலயத்துக்கு வந்து வழிபட ராகு கேது தோஷங்கள் நீங்கும். இந்த அம்மனுக்கு பச்சரிசி மாவில் விதவிதமான நிறங்களை கலந்து மாவு காப்பு சாற்றினால் தீரா கடன்கள் தீர்ந்து விடுவதாக ஐதீகம். இங்கு அமைந்து இருக்கும் வாராகி திருவுருவத்துக்கு எதிரில் வாராகியின் வாகனமான ஆமை வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இளநீரால் அபிஷேகம் செய்தால் வியாதிகள் தீரும் என்பது இந்த ஆலயத்தின் விசேஷம். சந்திராஷ்டமம் உள்ள நாட்களில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு சென்றால் சந்திராஷ்டமம் தாக்குதலால் எந்த பிரச்சனையும் வராது என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். இங்குள்ள மூலவரான தேவி சிலையானது சோழர்கள் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது.